எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம் சார்பாக 3வது ஆண்டாக நடைபெறுகிற இந்த அறச்சமல் சீனு சின்னப்பா அவர்களின் பெயரால் வழங்கப்படுகிற இலக்கிய விருது நிகழ்விற்கு என்னை அழைத்து சிறப்பித்த அன்புக்குரிய நண்பர் தங்கமூர்த்தி அவர்களுக்கும், தமிழ்ச்சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும், இங்கு விருது பெற்றிருக்கக்கூடிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் என் அன்பையும் நன்றியையும் முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக ஒருவர் ஒரு இலக்கியத்தையோ அல்லது எழுத்தையோ அல்லது நற்செயல்களையோ முன்னெடுக்கும் போது அவரை உலகம் என்ன செய்யும் என்றால் அவதூறு பேசும். அவரை எந்த அளவு அவர் செயல்பாடுகளை தடுக்க முற்பட முடியுமோ அவ்வளவும் செய்யும். ஆனால் உங்கள் வெற்றி என்று நான் எதை கருதுவேன் என்றால், உங்களை ஒருவர் பகிரங்கமாக இப்படி ஒரு பொது வெளியில் எதிர்க்கிறார் என்றாலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம். பிறரால் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் செய்து சாதித்திருப்பதால் தான் அந்த வெறுப்பு, கோபம், மனதில் இருக்கக்கூடிய துவேஷம் எல்லாம் வெளிப்படுகிறது. தங்கமூர்த்தி அவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். தங்கமூர்த்தியின் பின்னால் தமிழகமே இருக்கிறது, புதுக்கோட்டை மட்டுமல்ல. அத்தனை நண்பர்களை கொண்டவர், சிறந்த ஒரு பண்பாளர், கல்வியாளர், எழுத்தாளர், கவிஞர். அவர் போன்ற ஒருவர் எல்லா ஊரிலும் இல்லையே என்றுதான் எனக்கெல்லாம் கவலை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தங்கமூர்த்தி தேவை. சில ஊருக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை, புதுக்கோட்டைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறது. இங்கே தங்கமூர்த்தியும் இருக்கிறார், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ்ச்சங்கமும் இருக்கிறது. அந்த தமிழ்ச்சங்கத்தின் மூலம் தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த படைப்பாளிகள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுவும் எப்படி கௌரவிக்கப்படுகிறார்கள்? ஒரு ஆண்டில் குறைந்தபட்சம் நான் 50-100 கூட்டங்களுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு செல்கிறேன், வேறு வேறு நாடுகளுக்கு செல்கிறேன். ஆனால் இந்த புதுக்கோட்டையில் இப்படி நடப்பது போல இன்னொரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இவர்கள் எப்போதுமே முன்னுதாரணம். இன்று அல்ல, நான் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே வர்றேன், வெவ்வேறு கூட்டங்களுக்கு கலந்திருக்கிறேன். உபசரிப்பிலும் சரி, விருந்தினர்களை கவனித்துக் கொள்வதிலும் சரி, அவர்களுக்கு மரியாதை செய்வதிலும் சரி, புதுக்கோட்டையும் புதுக்கோட்டையினுடைய தமிழ் ஆர்வலர்களும் தங்கமூர்த்தியும் நிகரே இல்லாதவர்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் இங்கே நம் பண்பாட்டினுடைய ஒரு சிறப்பு போல பரிவட்டம் கட்டி மாலை மரியாதையோடு மங்கள இசையோடு அனைவரையும் ஒரு மேடைக்கு அழைத்து வந்து அவர்களை எல்லாம் எப்படி சிறப்பு செய்ய வேண்டும், அந்த சிறப்பு என்பது அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய கௌரவம் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்திற்கு, உலகிற்கு அவர்கள் யார் என்று காட்டுகிற ஒரு செயல். அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கலாம், அந்த புத்தகத்திற்கு வாசகர்களுடைய அபிமானம் கிடைத்திருக்கலாம். ஆனால் சமூகம் அவர்களை யார் என்று அடையாளம் கொள்வதற்கு இது போன்ற விருதுகள் மிக மிக முக்கியமானது. அதை மிக சிறப்பாக நடத்தி காட்டிய அவருக்கு ஒத்துழைப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னார் இல்லையா, இது நான் நடத்துகிற விழா அல்ல, நாங்கள் நடத்துகிற விழா என்று. நீங்கள் அல்ல, தமிழ் இலக்கியமும் சேர்ந்துதான் இந்த விழாவை நடத்துகிறது, கொண்டாடுகிறது. நற்செயல்கள் செய்வதற்குத்தான் குறைவானவர்கள் இருக்கிறார்கள். நல் மனதிருந்தாலும் நற்கொடையாளர்களுடைய செயல் இருந்தாலும் ஒரு காரியம் சித்தியாகும் என்பது எளிதல்ல. அரமணச்சம்மல் சீனு சின்னப்பா அவர்களை பற்றி நான் வாசித்து தெரிந்து கொண்டேன். வியப்பாக இருக்கிறது. ஒரு தொழில் நடத்துகிறவர் தன்னுடைய தொழிலில் வெற்றி காணுவார், அதில் தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய உறவினர்களுக்கு, தன்னோடு இருப்பவர்களுக்கெல்லாம் செய்வார். ஆனால் இவர் ஒரு தமிழ் கொடையாளியாக இலக்கியத்திற்கு, எழுத்திற்கு என்று அறப்பணிகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை படிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதில் வேலை பார்க்கிற எல்லோருக்கும் அவரே உணவளிப்பார், இலை போட்டு உணவு அளிக்கக்கூடிய ஒருவர் என்று. நம் காலத்தில் ஏதேனும் ஒன்று மறைந்து வருகிறது என்று எனக்கெல்லாம் வருத்தம் என்றால், இது போன்ற மனிதர்கள் மறைந்து வருகிறார்கள். இது போன்ற அருங்கொடை தருபவர்கள் குறைந்து வருகிறார்கள். தன்னோடு வேலை பார்ப்பவரும் தனக்கு சமமானவர் என்று உணரக்கூடியவர்கள் குறைந்துகிட்டே வராங்க. பழைய காலத்தில் ஒரு தொழில் நிறுவனம் புகழ்பெற்று இருக்கிறது என்றால் அந்த நிறுவனத்தை உருவாக்கியவரால் அல்ல, அங்கு வேலை செய்கிற எல்லாராலும் புகழ்பெற்று இருக்கிறது. அவர்கள் அதை சொந்த நிறுவனம் போல பார்ப்பார்கள், நடத்துவார்கள். உரிமையோடு அந்த முதலாளியை கூட கண்டிக்கிற பணியாளர்களை கண்டிருக்கிறேன். இந்த அரமணல் செம்மல் அவர்களுடைய புகழ் பாடுகிற விதமாக இலக்கியத்திற்கான விருதுகளை அளித்து, அதிலும் அளித்து அவர்களையும் கௌரவித்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்யும் போது தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார், எஸ்ராவிற்கு பின்னால் 2 வாசகர்கள் இருக்கிறார்கள் என்று. எனக்கு பின்னால் அல்ல, எனக்கு முன்னால் தான் எப்போதும் வாசகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பின்னால் அவர் சொன்னது போல எனக்கு பின்னாலும் என்னை வெறுப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர் எப்போதும் என் நிலையில் இருக்கட்டும் என்று நான் அவர்களை அனுமதித்திருக்கிறேன். தவறு ஒன்றில்லை.
ஆனால் வாசகர்கள் தான். நாம் எல்லோரும் படைப்பாளிகளாக ஆவதற்கு முன்னால் வாசகர்கள் தான். நானும் இங்கிருப்பவர்களும் நீங்களும் எல்லோரும் இலக்கியத்தினுடைய வாசகர்கள் தான். நிரந்தரமானவர்கள் எழுத்தாளர்கள் அல்ல, வாசகர்கள் தான் நிரந்தரமானவர்கள். என்றைக்கும் அவர்கள் வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்றோ தொடங்கி அவர்கள் வாழ்நாளெல்லாம் யார் யாரையெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாசகர்களாக இருக்கிறார்கள். என்றால் ஒரு எழுத்தாளன் முதன்மையாக கௌரவிக்கப்படுவது அவனுடைய வாசகர்களால் தான். 2 மூத்த வாசகர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக முதுமையில் ஒருவருக்கு நினைவு இழப்பு வந்துவிடும். அவருக்கு கடந்த காலம் தெரியாது. சிலருக்கு முதுமையில் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் மனைவி பெயரே மறந்துவிடும். அந்த நினைவு இழப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. யாருக்கு நினைவு இழப்பு வரவே வராது என்றால் ஆசிரியர்களுக்கு வரவே வராது. அவர்கள் வாழ்நாள் எல்லாம் நினைவை பயன்படுத்துகிறார்கள். தைரியமாக அவர்கள் இருக்கலாம். ஆனால் இன்னொருவருக்கும் நினைவு இழப்பு வராது. அவர்கள் புத்தகம் படிக்க தெரிந்தவர்கள். யாரெல்லாம் புத்தகம் வாசிக்க தெரிந்தவர்களோ அவர்கள் பேசுவார்கள், கதையை சொல்லுவார்கள், கவிதைகளை மனதிலிருந்து சொல்லுவார்கள். அவர்களுக்கு நினைவாற்றல் குறையாது. முதுமையில் அவர்களுக்கு உலகத்தின் மீது பலருக்கும் சலிப்பு வந்து விடுகிறது. அல்லது தன் குடும்பத்தை பற்றி தன்னை எப்படி நடத்துகிறார்களே என்று கவலை வந்து விடுகிறது. ஆனால் இந்த கவலையெல்லாம் தாண்டி புத்தகத்தை வாசிப்பதும், வாசிப்பதோடு அதை ஒரு அறக்கொடையாக மாற்றுவதும், வாசிப்பை ஒரு இயக்கமாக முன்னிறுத்த 1000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ஐயா அவர்கள் அனுபவப்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர் பெருமைக்குரியவர். என்னுடைய முதல் பாராட்டு அவருக்குத்தான். அவர் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். அதை தொடர வேண்டிய பணி உங்களுக்குத்தான் இருக்கிறது. நீங்கள் அவரோடு போட்டியிட வேண்டும். நீங்கள் உங்கள் வயதில் 1000 நூல்களை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்றால் என் 25 வயதில் நான் 5000 நூல்களை அறிமுகப்படுத்துவேன் என்று நீங்கள் அவருக்கு போட்டியாளராக உருவாக வேண்டும். ஐயா படிப்பதோடு அவருடைய துணைவியாரும் படிக்கிறார். அவர்கள் இருவரும் தன்னுடைய நேரத்தை புத்தகம் படிப்பதில் செலவு செய்கிறார்கள். படித்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு லட்சிய வாழ்க்கையின் அடையாளம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத கணவனும் மனைவியும் இணைந்து படிக்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்றால் அது ஒரு நல்ல வாழ்வினுடைய அடையாளம். பலருக்கும் வெளியே சொல்ல முடியாது. அவள் மனதுக்குள் நினைத்துக் கொள்வார்கள், நான் படிக்கிறது எங்க வீட்டம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு. பெண்கள் படிப்பது யாருக்குமே பிடிக்காது. பலரும் அவர்கள் என்னமா உட்கார்ந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்க வீட்டில் அப்படின்னு போகிற ஒருவர் கூட சொல்லுவார். உங்கள் வீட்டிற்கு ஏதேனும் ஒரு பணியாக வருவர் கூட அந்த அம்மா என்ன பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டு இருக்கும்பாங்க. போராடி போராடித்தான் பெண்கள் ஒவ்வொன்றையும் பெற்றார்கள். புத்தகம் அவர்கள் கையில் வருவதற்கு ஒரு பெரும் வரலாறே சாட்சியாக இருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் துணைவரோடு இணைந்து படித்து புத்தகங்களை கொடையாக கொடுக்கிறார் என்றால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதுபோல இந்த சிறந்த வாசகருக்காக விருது பெற்ற ஐயா ஒரு நற்செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு அவர் சொன்னார். கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படி நான் ஒரு செய்தியை இதுவரை இன்றும் கேட்டதே இல்லை. காலையில் நம் வீடுகளுக்கு வந்து நியூஸ் பேப்பர் போடுகிற பையன்களை, அந்த வேலை செய்யக்கூடியவர்களை எல்லாம் அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று கௌரவித்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்கிறேன் என்று சொன்னார். இப்படி ஒருவர் ஏதேனும் ஊரில் நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்ன? நம் வீட்டிற்கு யார் பேப்பர் போடுகிறார்னே தெரியாது. பேப்பர் போடுகிறவர் எங்கோ படிக்கக்கூடிய மாணவராக இருப்பார். காலையில் எழுந்து வீட்டுக்கு பேப்பர் போட்டுட்டு அப்புறம் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போய்விடுவார். அது அவருக்கு ஒரு சிறிய வருவாயை தரக்கூடியது, அவ்வளவுதான். அவரை கௌரவிக்க வேண்டும் என்று ஒருவருக்கு தோன்றி இருக்கிறது. அவர்கள் இருப்பிடத்திலேயே சென்று கௌரவித்து அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் மழை காலத்தில் என்னால் மழையின் ஊடாக பேப்பர் போட முடியல, ஒரு மழை கோட்டு வாங்கி கொடுங்கள் என்றால் வாங்கி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்று 10 வெவ்வேறு வகைகளில் 10 படைப்பாளிகள் விருது பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலரைத்தான் நான் இதற்கு முன்பாக வாசித்திருக்கிறேன். பிறகு நித்தங்களெல்லாம் தெரியாது. இந்த விழாவிற்கு நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே அவரிடம், தங்கமூர்த்தி அவரிடம் சொன்னேன், அந்த பரிசு பெற்ற எல்லோருடைய நூல்களையும் எனக்கு அனுப்பி வையுங்கள், எல்லோரையும் நான் படித்துவிட்டு தான் வருவேன், அது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாக நான் நினைப்பேன் என்று அவர் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த போது நான் எதிர்பார்க்கவில்லை அது ஒரு பெரிய பெட்டி வரும் என்று. ஒரு பெரிய பெட்டி வந்தது. நான் அந்த பெட்டியில் இருந்த நூல்களை எல்லாம் எடுத்து படிப்பதற்காக அடுக்கி என் மேஜையில் வைத்த போது என் பையன் கேட்டான், இன்னொரு பரீட்சையா உனக்கு என்று கேட்டார். உண்மையில் எல்லாம் பரீட்சை தான். எல்லாமும் ஆழ்ந்து படித்து ஒரு பரீட்சையை போல கவனத்தோடும் அக்கறையோடும் உண்மையான மனதோடும் திறந்த அன்போடும் செய்ய வேண்டிய பணி என்று இவர்கள் எல்லோரையுமே வாசித்தேன். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் என்றால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனியாக சொல்வதற்கு ஒரு மொழியும் கதையும் அதற்கான புனைவும் இருக்கிறது. அதுவே அவர்களுடைய வெற்றியினுடைய தனி அடையாளம்.
அப்புறம் அவர்கள் எல்லோரும் எந்த பின்புலத்தில் இருந்து வந்தார்கள் என்று பார்ப்பேன். நான் ஒரு எழுத்தாளனை அவருடைய எழுத்துக்காக இல்லை, அவர் எங்கிருந்து வருகிறார், அவர் யார், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் 2000 வருடமாக ஒரு மரபு இருக்கிறது. இங்கே பெருங்கவிஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. கொல்லன் அலிசி, ஒரு கொல்வேலை செய்யக்கூடிய கொல்லன் அலிசி. சாதாரணமாக ஓர் ஏர் உழவர் என்று ஒரு தமிழ்ல ஒரு கவிஞர் இருக்கிறார். அவர் ஒரு ஏர் வைத்து உழக்கூடிய கவிஞர். அவருக்கும் தமிழ் இலக்கியத்தில் இடம் இருக்கிறது. எளிய சிறிய குடும்பங்களில் பிறந்து கல்வியின் வழியாகவே தன்னை உலகிற்கு அடையாளம் காட்டி இலக்கியத்தின் மேல் பற்று கொண்டு அந்த இலக்கியத்திற்காக தன் வாழ்வினுடைய ஒரு பகுதியை செலவழிக்கக்கூடிய எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த 10 பேரும் என்பதால் அவர்களில் ஒருவர் தான் நான். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அரசு பள்ளியில் படித்து பேருந்து வசதிகள் அதிகமில்லாத ஒரு ஊரில் இருந்து உலகை பார்ப்பதற்காகவும் உலகை தெரிந்து கொள்வதற்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக என் பாதையில் நடந்து இந்த உயரத்தை எட்டியவன் நான். அதனால் எனக்கு எப்போதுமே அவர்கள் யார் என்று தெரியும். அவர்கள் எல்லோரும் ஒரு எளிய குடும்பத்தில் இருக்கிறார்கள், சின்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விருப்பம் எல்லாம் வேலை அல்ல, இலக்கியம், எழுத்து, கதை, கவிதை, நாவல் என்று. அதிலும் இன்னும் பெரிய விஷயம் என்றால் 10 பேரில் 4 பேர் பெண்கள். இன்னும் ஒருவர் குடியிருக்கலாம், குடியிருந்தால் சமமாக இருந்திருக்கும். அது இன்னும் எனக்கு விருப்பமானது. ஒரு சபையில் எவ்வளவுக்கு எவ்வளவு சம அளவிலும் சமத்திற்கு மேலாகவும் பெண்கள் இடம்பெறுகிறார்களோ அதுதான் மாற்றத்தினுடைய அடையாளம். காரணம், இந்த இடத்தில் ஒருவர் கூட அமராத காலம் இருந்தது, இந்த சபையில் ஒருவர் கூட அமராத காலமும் இருந்தது. ஆனால் நாளைய சபையில் அவர்கள் மட்டுமே இணைந்து ஒரு விருதை நமக்கு வழங்குகிற காலமும் வரும். அந்த விருதை வழங்குகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நாம் பார்வையாளர்கள் இருக்கலாம், பெறலாம், பெறுவதில் தப்பொன்றுமில்லை. ஒரு அன்னையிடமிருந்து பிள்ளை பரிசு பெறுவதில் ஆனந்தம் தான் அடைவானே தவிர அன்னை தருகிறாரே என்று ஒருபோதும் யோசிக்க மாட்டார். தந்தையிடம் அறிவை பெறுவது என்று சொல்வார்கள், தந்தையிடம் அல்ல. தந்தையிடமிருந்து நீங்கள் ஞானத்தை பெறலாம், தாயிடமிருந்து தான் அறிவை பெற முடியும். அதனால் பெண்கள் சம அளவில் ஒரு படைப்புலகில் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களில் நான் முதன்மையானவன். இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலும் கூட இன்பா போல வெளிநாட்டில் ஒரு வேலை பார்க்கிறார், அங்கே ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் அவருடைய விருப்பம் எல்லாம் கவிதையில் இருக்கிறது. கவிதையில் இருந்தால் மட்டுமல்ல, அவர் இன்று ஒரு விருது பெற்றிருக்கிற நூல் என்ன என்று பார்த்தால் உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களையும் வாசித்து அவர்களை தமிழில் அறிமுகப்படுத்துகிற, சமகாலத்தில் உலகத்தினுடைய முக்கிய படைப்பாக கவிஞர்களையும் எழுதியிருக்கிறார். 50-100 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகின் புகழ்பெற்ற கவிஞர்களையும் எழுதியிருக்கிறார். அப்படி ஒரு சிறந்த அந்த கவிதையிலே அறிமுகப்படுத்துகிற கட்டுரை நூலுக்காக இன்பா விருது பெற்றிருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அதில் எனக்கு ஒரு சிறிய பங்கு இருக்கிறது. அந்த நூலை நான் தான் வெளியிட்டேன். அதனால் அன்றும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சில மாதங்களுக்கு முன்பு அந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். வெளியிட்ட மேடையிலே சொன்னேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவங்கள் எல்லாம் இனி கிடைக்கும், பெரிய நீங்கள் உயரத்தை அடைவீர்கள் என்று. அதன் முதல் வெற்றியாக இதை கருதுகிறேன். அவருக்கும் அவருடைய தொடர் பணிகளுக்கும் என்னுடைய மனமிருந்த வாழ்த்துக்கள். ஒரு எழுத்தாளனாக நான் கவிதையின் வழியாக வந்தவன் அல்ல, கதைகளின் வழியாக வந்தவன். அதிலும் சிறுகதைகள் தான் எழுதத் தொடங்கினேன். என்னுடைய முதல் கதைக்கே தமிழினுடைய முதல் வெளியான உடனே அந்த கதை இலக்கிய சிந்தனையினுடைய சிறந்த கதையாக தேர்வு செய்யப்பட்டது, இலக்கிய சிந்தனையுடைய பரிசு பெற்றது. சிறுகதை என்ற வடிவம் தான் எனக்கு மிக நெருக்கமானது. இங்கே சிறந்த சிறுகதைக்காக ஆங்கரை பைரவி விருது வாங்கியிருக்கிறார். வேலம்மாளின் கூரை அப்படின்னு ஒரு கதையை எழுதியிருக்கிறார். அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லாமே நல்ல கதைகள் தான். ஆனால் இந்த கதையில் ஒரு சித்திரம் என் மனதில் மறக்க முடியாத சித்திரம் இருக்கிறது. வீட்டின் கூரை வேய்வதற்கு ஆள் இல்லாத பெண்கள் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளையை கூப்பிட்டு, எப்பா கூரை போட்டுக்கிட்டு அவன் வந்து உதவி செய்யவே மாட்டேங்கிறான். ஒரு வீட்டில் ஆண்கள் எதற்கெல்லாம் தேவை என்றால், வெறும் ஆண் ஒருவன் அமர்ந்திருந்தால் கூட போதும், அந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறார்னு உலகம் அவர்களை கவனிக்கும். ஆனால் பெண்களாக வாழுகிற ஒரு வீட்டில், அதிலும் வயதான பெண் வாழுகிற ஒரு வீட்டில், அந்த வீட்டில் கூரை ஒழுகுகிறது, மழை காலத்தில் வாழ முடியவில்லை, கூரை மாற்றுவதற்கு ஒருவனுக்கு கூலி கொடுத்து கூப்பிட்டாலும் ஆம்பளை இல்லாத வீட்டில் போய் எப்போ வேணாலும் வேலை செஞ்சுக்கலாம், இப்ப ஏன் செய்யணும்னு கேட்கலாம். முடிவில் அந்த வேலம்மாள் ஒரு முடிவு செய்கிறார், நீ போடுற கூரையை எனக்கு போட தெரியாதா என்று அவரே கூரை ஏறி வெய்கிற காட்சி இருக்கிறது. மறக்கவே முடியாத ஒரு இலக்கியத்தினுடைய அபூர்வமான தருணம். தமிழினுடைய சிறப்பில் நான் மிகச்சிறந்ததாக கருதுவது என்ன என்றால், ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர் பார்த்த வாழ்க்கையை எழுத முடியும். நீங்களும் நானும் இந்த கொண்டிருக்கக்கூடிய இடைவெளி என்பது
தற்காலிக இடைவெளி தான். நீங்கள் விரும்பினால் நாளை இந்த மேடைக்கு வந்து விடலாம். யார் வேண்டுமானாலும் எழுதலாம். எழுதுவதற்கான வாழ்க்கையும் அனுபவங்களும் மொழியும், இந்த மொழி தந்திருக்கக்கூடிய அதனுடைய இனிமையும் உங்களுக்கு துணை செய்யும். அப்ப அந்த கதையை படிக்கும் போது இந்த காட்சியை நான் என் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன். எங்கள் ஊரில் எல்லாம் கூரை நெய்வார்கள். இந்த மாதிரி ஒழுகுகிற கூரையும் அந்த கூரையை சரி செய்வதற்கு வெளியூரில் இருந்து ஆளை அழைத்து அவரை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை செய்யறத பார்த்திருக்கிறேன். இந்த தலைமுறைக்கு கூரையும் தெரியாது, கூரை வீடும் தெரியாது, இன்னொன்று வீட்டை இப்படி ஒருவர் செய்வதற்காக காத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. அப்படின்னா அவர் ஒரு கதையை அல்ல, ஒரு காலகட்டத்தை, அந்த காலகட்டத்தினுடைய மனிதர்களை, அந்த மனிதர்கள் ஒரு எளிய விஷயங்களுக்கு கூட காத்திருந்ததை எழுதியிருக்கிறார். நல்ல சிறுகதைகளை தொடர்ந்து எழுதுவதற்காக அவருக்கு என்னுடைய மனமிறைந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறார். அன்னக்குடி என் மண்ணை சேர்ந்தவர், ஒரு வழக்கறிஞர். நான் கரிசல் பகுதியை சேர்ந்த ஒருவன், எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர். அவரை எனக்கு கரிசல் இலக்கிய விழாவிலேயே தெரியும், அங்கேயே நான் அவரை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய படைப்புகளை நான் வாசித்ததில்லை. இப்போதுதான் முதன்முறையாக அந்த கூத்தின் சுவாசம்ங்கிற புத்தகத்தை படித்தேன். அந்த புத்தகம் எழுதப்பட்டிருப்பதில் அந்த நாவலில் ஒரு சிறப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அந்த நாவல் ஒருவர் உங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து கதையை சொல்வது போலவே எழுதியிருக்கிறார். கதையை நீங்கள் வாசித்து பார்ப்பதில்லை, கேட்டு பார்க்கிறீர்கள். நேரடியாக அவரே பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சொல்வது போல ஒரு நாவல். இடையிட்டு இடையிட்டு பாடல்கள், சொலவடைகள், கிராமத்து நம்பிக்கைகள், கிராமத்தினுடைய வழிபாடு என்று ஒரு மண்ணையும் அந்த மண்ணினுடைய பண்பாட்டையும் அந்த பண்பாட்டில் ஊறிய நம்பிக்கைகளையும் அதில் வாழுகிற மனிதர்களையும் பற்றிய கதை. படிச்சுட்டே போயிட்டே இருக்கும்போது பென்சில் வைத்துக் கொண்டுதான் படிப்பேன். பென்சிலில் சில சொற்களை நான் குறித்துக் கொண்டேன். அந்த சொல்லெல்லாம் என் சிறு வயதில் கேட்ட சொற்கள். இந்த சபையில் எத்தனை பேருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, ஒருவேளை இங்கே கூட இருக்கலாம். கும்பாவில் நாங்கள் சோறு போட்டு சாப்பிட்டோம் என்று. அந்த கும்பா என்பதெல்லாம் இன்றைக்கு யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அந்த காலத்தில் வெண்கல கும்பா இருக்கும், அந்த கும்பாவை நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு கும்பா அளவு சாப்பிடுவதுதான் என்பது ஒரு வேளை உணவு. உழைப்பாளிகள் 2 கும்பா அளவிற்கு சாப்பிடுவார்கள், அவர்களால் சாப்பிட முடியும். அந்த கும்பாங்கிற சொல்லை பார்த்த உடனே இந்த சொல் கேட்டே இவ்வளவு நாளாகிடுச்சு. மண்ணை விட்டு மறைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வெண்கல கும்பாவை நினைவுபடுத்திய அன்னக்குடிக்கும் என்னுடைய மனமிருந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆழ்வார்குறிச்சி சொக்கலிங்கம் அவர்களை இன்று மதியம் சந்தித்தேன். அவர் நூலை எனக்கு கொடுத்தார். கொடுத்த போது நான் சொன்னேன், உங்கள் நூலை நான் முன்னாடியே படிச்சுட்டேன். அவருக்கு ஆச்சரியம், நான் கொடுப்பதுக்கு முன்னாடி நீங்க எப்படி படிச்சீங்கன்னு கேட்டார். அப்படி படிக்காமல் வந்து பேசக்கூடாது என்ற பொறுப்புணர்வு எனக்கு எப்போதும் உண்டு. நீங்கள் தராவிட்டாலும் அதை நான் கேட்டு வாங்கி படிச்சிருவேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்கன்னு அவரிடம் சொன்னேன். நீங்கள் ஹைக்கூ எழுதுறீங்க, உங்களுக்கு எப்படி அதில் ஆர்வம் வந்தது? வேறு இலக்கிய விழா விருதுகளில் எல்லாம் கவிதைக்கு என்று ஒரு விருது இருக்கும். இங்கே மரபு கவிதைக்கு, கவிதைக்கு, ஹைக்கூக்கு என்று 3 விருதுகள் என்றால் தங்கமூர்த்தி கவிதையின் பக்கம் நிற்கிறார், அதிலும் ஹைக்கூவின் பக்கம் நிற்கிறார். அந்த ஹைக்கூக்குன்னு ஒரு தனி விருதை கொடுத்து அதில் எளிமையாக எழுதியிருக்கிறார். ஆனால் உண்மையில் ஒரு மரபு கவிதையை எழுதுவதை விட, நவீன கவிதையை எழுதுவதை விட ஹைக்கூ கவிதையை எழுதுவது மிக மிக அரியது, எழுத எளிதானதல்ல. எது எல்லாம் எளிமையாக இருக்கிறதோ அதெல்லாம் முழுமையானது, அடைய முடியாதது. ஹைக்கூ என்பது ஒரு புகைப்படத்தை கொண்டு நீங்கள் ஒரு காட்சியை கிளிக் செய்வது போல ஒரு நிமிடத்தை நீங்கள் மொழியின் வழியாக பதிவு செய்வதுதான் ஹைக்கூ. அந்த ஒரு நிமிடத்தில் அது ஒரு அபூர்வமாக இருக்கும். நீங்க உலகத்தினுடைய மிகச்சிறந்த புகைப்படங்களை பார்த்தால் தெரியும், நாம் பார்த்த காட்சியை தான் அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை எடுத்த விதத்தில், எடுத்த கோணத்தில் அழகுபடுத்திடுவாங்க. அப்படி சின்ன சின்ன ஹைக்கூவா அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஹைக்கூவில் ஒரு ஹைக்கூ என் மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. என்னன்னா, ஒரு கண்ணாடியின் பின்னால் இருக்கக்கூடிய ரசம் அழிந்து போய் விடுகிறது, ஆனால் நினைவுகள் ரசமாகி விடுகின்றன என்று எழுதுகிறார். பொதுவாக கண்ணாடி எப்போதுமே யாரை பார்த்தும் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லாது, நாம அப்படி நினைத்துக் கொள்கிறோம். ஒருவேளை சொல்ல வேண்டிய தேவையும் பேசுகிற மொழியும் அதற்கு இருந்தால் இவனெல்லாம் காட்ட வேண்டியிருக்கே என்று கண்ணாடி வருத்தப்படத்தான் செய்யும். ஆனால் கண்ணாடியை ஒரு நினைவினுடைய ரசம் பூசுகிற ஒரு கவிஞராக இருக்கக்கூடிய ஆழ்வார்குறிச்சி சொக்கலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய மனமிருந்த பாராட்டுகள். சோறு என்று உணவினுடைய அரசியலை லீலா ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். நான் உணவு யுத்தம் என்று உணவினுடைய அரசியலை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். தமிழ் பண்பாட்டில் சோறு என்பதற்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. அந்த சோறு என்பதை அறமாக செய்யக்கூடிய, சோறு தரக்கூடிய இடங்களாக கொடையை தரக்கூடியவர்கள் இருக்காங்க, அன்னதானம் அளிப்பார்கள் அவர்கள். சோறு விற்கப்படும் என்ற பெயர் பலகை தமிழ்நாட்டில் எப்போது வந்தது? இப்ப நம்மெல்லாம்
ஹோட்டல்ல போனா சாப்பாடு காசு கொடுத்தா சாப்பாடு கொடுத்துறாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு உணவளிப்பது என்பது ஒரு அறம். மணிமேகலை உணவளிப்பதற்கு எவரிடமிருந்து எந்த கட்டணமும் பெறவில்லை. அந்த காலத்தில் எங்கே யாத்திரை போகிறவர்களா இருந்தாலும் அங்கெல்லாம் அவர்கள் அன்ன சத்திரம் இருக்கும். அங்கே அன்ன சத்திரத்தில் அன்னம் சாப்பிடுவார்கள். சோறு விற்கப்படும் என்ற தகவலே, பெயர் பலகையே ரொம்ப பின்னாடி வந்ததுதான் தமிழ்நாட்டில். இவர் சோறினுடைய வரலாறை எழுதுகிறார், பண்பாட்டில் அதனுடைய இடத்தை எழுதுகிறார். எப்படியெல்லாம் சோறு எங்கெங்கெல்லாம் என்ன மதிப்பை அடைந்திருக்கிறது, எப்படி அந்த கால மாற்றம் வந்தது என்று சோற்றின் பின்னால் நாம் அறியாத உண்மைகளை அவர் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார், அவர் மறை நீர் என்று நீரை பற்றி எழுதியிருக்கிறார் என்று. நீரை பற்றி எழுதியது மட்டுமல்லாம அந்த நீரினுடைய விளைவால் உருவாகிற சோற்றை பற்றியும் எழுதியிருக்கிறார். பொதுவாக எங்கள் ஊரில் சொல்லுவார்கள், சோறு கண்ட இடம்தான் சொர்க்கம் என்று. அது உண்மையில் வெறும் சொர்க்கம் அல்ல, உணவு உங்களுக்கு தருவது போன்ற இன்பத்தை வேறு எதுவும் தராது என்பதுதான். அதிலும் கூட ஒருவேளை சோறு இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அளவுதான் நம் மனதிலுடைய ஆசைகள் இருந்தது, பெரிய ஆசைகள் அல்ல. அவர் இதை சிறப்பான ஆய்வு நூலாக எழுதியிருப்பதால் லீலா அவர்களுக்கும் என்னுடைய மனமிழந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இஸ்தான்புல்லின் ரகசிய கனவுகள் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பை கையால் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது துருக்கி நாட்டினுடைய ஒரு நாவல். துருக்கியிலிருந்து தமிழில் நிறைய நாவல்கள் வெளிவந்திருக்கு. ஓரான் பாமுக்கினுடைய நாவல் வந்திருக்கு. தான்பினார்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளருடைய 2 நாவல் வந்திருக்கு. நிறைய துருக்கியிலிருந்து அந்த நாடு என்ன செய்கிறதுன்னா, அந்த நாட்டினுடைய எழுத்தாளர்களை உலகினுடைய எந்த மொழிக்கு கொண்டு சென்றாலும் அந்த கொண்டு செல்வதற்கான நிதி நல்கையை துருக்கி அரசாங்கமே கொடுக்கு. துருக்கி அரசாங்கமே, நீங்கள் தமிழுக்கு போகிறீர்களா, தமிழுக்கு அதுக்கு நிதி அளித்து நீங்கள் நூலை கொண்டு வாருங்கள்னு சொல்றாங்க. ஒருவேளை மொழிபெயர்ப்பாளர்கள் துருக்கியை பார்வையிட விரும்பினால் அவர்களை அழைத்து கௌரவப்படுத்துறாங்க. துருக்கியிலிருந்து ஒரு நாவலை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அது வழக்கமான துருக்கி நாவல் அல்ல. துருக்கியிலேயே அதிகம் விமர்சிக்கப்பட்ட, பேசப்பட்ட ஒரு தனித்துவமான பார்வை கொண்ட ஒரு நாவல். அந்த நாவல், ஒரு பெண் தன்னுடைய கணவர் திடீர்னு காணாம போயிடுறார். காணாம போன கணவரை தேடி துருக்கிக்கு வரக்கூடிய பயணத்தை எழுதுகிறார். பயணத்தின் வழியாக குடும்பம் என்பது எப்படியெல்லாம் பெண்களின் மீதான வன்முறையை செலுத்துகிறது என்பதை பற்றியதான நாவல். பெரிய நாவல். ஒரு நாவலை மொழிபெயர்ப்பது என்பது எளிதானதல்ல. அதிலும் உங்களுக்கு தொடர்பில்லாத இன்னொரு மொழியை சேர்ந்த ஒரு நாவலை எழுதுவதற்கு என்றால் நீங்கள் அதன் பண்பாட்டை படிக்கணும், அதுக்கப்புறம் அந்த கதையை படிக்கணும், அதை தமிழ் வசப்படுத்தணும். அந்த சிறந்த பணியை செய்ததற்காக கயலுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மரபு கவிதை என்பது என் சிறு வயதில் பள்ளியில் கேட்ட கவிதைகள். என்னுடைய தமிழாசிரியர்கள் எல்லோருமே மரபு கவிதை எழுத தெரிந்தவர்கள். என் பள்ளியில் நான் படிக்கிற வயதில் ஆசிரியர்கள், ஒரு ஆசிரியருக்கு பிரிவு உபசாரம் செய்கிறார் என்றால் அவரே பாட்டு எழுதி அவரே அங்கேயே படிப்பார். எந்த தருணத்தில் எதற்கு வேண்டுமானாலும் பாட்டு எழுதுகிற திறமை கொண்ட தமிழாசிரியர்கள் இருந்தார்கள். அது போன்ற ஐயா அவர்கள் மரபு கவிதையில் செந்தமிழ் உணர்வு பூக்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். காதலை கொண்டாடுகிறது. காதலை மட்டுமல்ல, மொழியை, மொழி பற்றி, மொழியோடு சேர்ந்து இந்த இனத்தினுடைய ஒரு ஆண்மையை பேசுகிற ஒரு நூல். தங்கமூர்த்தி அவர்கள் சொன்னார், அவருக்கு வயது என்பது 21 தான் என்று. அவர் காதலை பார்த்தால் 1-2 வயது குறைவாகத்தான் இன்னும் தோன்றுகிறது. ஐயாவிற்கும் என்னுடைய மனமிழந்த அன்பும் பாராட்டுகளும். துஷ்யந்தனுடைய கவிதை தந்தைக்கும் மகளுக்குமானது. தந்தைக்கும் மகளுக்குமானதை பற்றி நிறைய திரைப்படங்கள் வந்துருச்சு, பாடல்கள் வந்துருச்சு. சலித்து போகிற அளவிற்கு சொல்லப்பட்ட ஒரு உறவு இல்லையா? அதற்கு மேல ஒருவர் என்ன எழுத முடியும் என்று நினைத்தால், உருகி 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 அவர் தந்தைக்கும் மகளுக்குமான அந்த அன்பை, நேசத்தை, மகளிடம் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு சிறு 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 கவிதைகளாக எழுதியிருக்கிறார். ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. என்னன்னா, காட்டு யானையை போல இருந்த தந்தை மகளிடம் சர்க்கஸ் யானையை போல மாறிவிடுகிறான். மைடாஸ் என்ற ஒரு மன்னனை பற்றி சொல்லுவார்கள், அவர் தொட்டால் எல்லாமும் பொன்னாகிவிடும் என்று. மைடாஸ் கதை உண்மையா என்று தெரியாது, ஆனால் உங்கள் மகள் தொட்டால் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா, உங்க பொண்ணுக்காக ஒரு தந்தை மகள் பிறந்தவுடனேயே அவன் மனதினுடைய ஒரு மூலையில் ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ள தொடங்குகிறான், அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று. அந்த வாழ்க்கையை நோக்கியே தன் மனதை செலுத்திக் கொண்டே இருக்கிறான். அவன் வாழ்நாளெல்லாம் வெளியே சொல்லாத ஒரு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்றால் அது மகளினுடைய எதிர்காலத்தை பற்றி தான். அதிலும் கூட திருமணமாகி நல்ல மன வாழ்க்கை கிடைக்காத பெண்ணினுடைய தந்தையாக இருந்தால் அவர் வெளியே சொல்ல முடியாத 1000 வலிகள் கொண்டவராக இருப்பார். அவரும் பிரார்த்திப்பார், கோயிலுக்கு செல்லுவார்,
ஒருபோதும் தனக்காக பிரார்த்திக்க மாட்டார், தன் மகளுக்காக பிரார்த்திப்பார். அதிலும் கூட சில பெண்கள் திருமணமாகி கணவனை பிரிந்து குழந்தைகளோடு தந்தையிடம் அடைக்கலமான பிள்ளைகளுடைய தந்தை இருக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு நுழையும் போதெல்லாம் இந்த வாழ்க்கை ஏன் என் மகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருந்திக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் கடவுளிடம் அல்ல, இந்த உலகிடம் முறையிடுகிறார்கள். என்ன அப்படின்னா, நான் என்ன தவறு செய்தேன் என்று என் பிள்ளைக்கு இந்த தண்டனை என்று கேட்கிறார்கள். அப்படின்னா அந்த பெண்ணை பெற்ற தந்தை வாழ்நாளெல்லாம் சொல்ல முடியாத, மொழி இல்லாத சில அன்பை உணர்ச்சிகளை கொண்டிருக்கிறார். ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய நாடகம் எழுதியிருக்கார், நீங்கள் படித்திருப்பீர்கள், கிங் லியர் என்று. அதில் வரக்கூடிய லியருக்கு 3 மகள். 3 மகளையும் பார்த்து ஒரு தந்தை கேட்கிறார், நீ 3 பேர்ல யாருமா என்ன ரொம்ப நேசிக்கிறது என்று. ஷேக்ஸ்பியருடைய நாடகம் என்பதால் அப்படி இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எந்த தந்தையும் எந்த பெண்ணிடம் அந்த கேள்வியை கேட்கவே மாட்டார். ஆனால் அந்த கேள்வியின் வழியாக ஷேக்ஸ்பியர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். ஒரு பெண் சொல்கிறாள், அப்பா நீங்கள் எனக்கு கடவுளுக்கு சமம், கடவுளை போல உங்களை நேசிக்கிறேன் அப்பா அப்படின்னா. அப்பாவுக்கு ரொம்ப கேட்க நல்லா இருக்கும். உண்மையில் அப்பாக்கள் பொம்பளை பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கேட்டு தலையாட்டிடுவாங்க. அது உண்மை இருக்கா இல்லைன்னு கேட்க மாட்டாங்க. இவ கடவுளை போல இருக்கணும்னு சரின்றார். இன்னொரு பெண் சொல்கிறாள், அப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாமும், என் கணவனை விட என் பிள்ளைகளை விட நீங்கள் தானப்பா எல்லாம். அவளையும் பாராட்டுகிறார். 3வது மகள் அப்பாவிடம் உண்மையை சொல்லுகிறாள், ஒரு தந்தையை மகள் எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அவ்வளவு நேசிக்கிறேன். நாளை என் கணவனை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன், அயலாரை நேசிப்பேன், ஆனால் உங்களை நேசிப்பதை மாற்றவே மாட்டேன் அப்பா என்று. அது போதல. எந்த தந்தைக்குமே பிள்ளைகளுடைய பாராட்டு போதாதுதான். அந்த போதாதுங்கிற தந்தை அந்த மகளைத்தான் வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறார். அவரிடம்தான் கடைசியில் அடைக்கலமாகிறார். அடைக்கலமானதோடு பாராட்டி தன்னிடம் இருந்த பொன்னை, பொருளை, பதவியை பெற்ற மகள் தன்னை கைவிட்டு விட்டார்கள். எதுவும் வேண்டாம் என்று சொன்ன மகளிடம் போய் வாழ வேண்டிய நிலை இருக்கிறது. இன்று எழுதப்பட்ட கதை அல்ல, என்றோ எழுதப்பட்ட ஒரு ஷேக்ஸ்பியருடைய நாடகம் நம் வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்றால் அதுதான் இலக்கியம் செய்கிற சிறப்பு. அப்படி ஒரு தந்தை மகளினுடைய உறவை எழுதிய துஷ்யந்துக்கும் என்னுடைய மனமிழந்த பாராட்டுகள். வாணி என்ற ஒரு சிறார் நாவலை எழுதியிருக்கிறார். நான் சிறாருக்காக நிறைய கதை எழுதியிருக்கேன். இந்த சிறார் நாவலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு சம்பவத்தை, அப்படி ஒருவர் இருந்தார், நிஜமாக சுற்றுச்சூழலுக்காக போராடினார். அப்படி உண்மையில் நதிநீருக்கான ஒரு பிரச்சனையை ஒரு மருத்துவர் எப்படி எதிர்கொண்டார் என்பதை ஒரு புனைவாக எழுதி, புனைவின் வழியாக குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்த அல்ல, அறிவுமயப்படுத்த, சுற்றுச்சூழலை பற்றி அக்கறை கொள்ள செய்ய ஈரோடு சர்மிளா அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த அன்பும் பாராட்டுகளும். உதயசங்கர், மணிமாறன் 2 பேருமே என்னுடைய நீண்டகால நண்பர்கள். நாங்கள் ஒன்றாக படித்து ஒன்றாக வளர்ந்தவர்கள். மணிமாறனும் நானும் எங்களுடைய கல்லூரி நாட்கள் முதல் தோழர்கள். அவர்தான் இன்றைக்கு சிறுகதை அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து ஒரு சிற்றதழினுக்காக சிறந்த படைப்பிற்கான விருதை பெற்றிருக்கிறார். படிக்கிற நாட்களிலே, வேலை பார்க்கிற நாட்களிலிருந்தே அவருக்கு இலக்கியத்தின் மீது அதிக ஆர்வம் உண்டு. அதிலும் இந்த குறிப்பிட்ட சிறுகதை என்ற ஒரு சிற்றிதழுக்கு என்ன சிறப்பு என்றால், தமிழ் மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை மட்டுமே அவர்கள் வெளியிடுகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள், படித்து பாருங்கள். அவ்வளவு நேர்த்தியாக அந்த புத்தகத்தை கொண்டு வர்றாங்க. மணிமாறனுக்கும் உதயசங்கருக்கும் இந்த தருணத்தில் என் மனம் நிறைந்த அன்பும் நன்றியும். அநேகமா எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உண்மையில் நான் உங்களோடு பேச வந்தது இந்த பாராட்டை மட்டுமல்ல. நேரம் கருதி கொஞ்சமாக என்னுடைய விஷயத்தை நான் சொல்றேன். நம் காலத்தில் ஏதேனும் ஒன்று ரொம்பவும் குறைந்து வருகிறது, எல்லோருக்கும் ஒரு விஷயத்தில் அக்கறையும் ஆர்வமும் குறைந்து விட்டது என்று நான் தொடர்ந்து யோசிப்பது நம் கற்பனையை பற்றி தான். கற்பனை என்ற ஒன்றையே இல்லாத ஒரு சமூகமாக மாறிட்டே இருக்கும். எதை பற்றி யாருக்கும் எந்த கற்பனையும் இல்லை. எல்லா கற்பனையும் யாரோ உருவாக்கிய, உங்கள் தொலைக்காட்சி உருவாக்கிய, சமூக ஊடகம் உருவாக்கிய, கைபேசி உருவாக்கிய கற்பனைகளை உங்கள் மனதில் ஏற்றிருக்கிறீர்களே தவிர உங்களுக்கு என்று ஏதேனும் ஒன்றை பார்த்தால் கற்பனை செய்வதற்கான ஆற்றலும் இல்லை, அந்த கற்பனையை வளர்த்துக் கொள்வதும் இல்லை. யாராவது ஒருவர் கற்பனையாக ஏதாவது சொன்னால் உடனே அவரை ஒரு பொய்யன் என்று குற்றச்சாட்டுகிறோம். கற்பனை என்பது உண்மைக்கு எதிரானது என்று யார் சொன்னார்? எல்லா கற்பனைகளும் இன்றைய உண்மை அல்ல, நாளைய உண்மைகள். என்றோ யாரோ கற்பனை செய்ததுதான் இன்று விமானமானது. என்றோ யாரோ கற்பனை செய்ததுதான் இந்த மின் விளக்குகள், இந்த மின் விசிறிகள், இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களும். கற்பனை என்பது ஒரு உண்மையை முன்னறிவது.
சில நேரம் உண்மையை சொல்வதற்கு கற்பனை என்ன செய்கிறது என்றால் ஒரு பாகு பூசி, ஒரு தேன் பூசி அதை உங்களுக்கு கொடுக்கிறது. கற்பனை என்பது ஒன்றை இன்னொன்றாக பார்க்க தெரிவது. நீங்கள் குழந்தைகளிடம் எதையேனும் கண்டு வியக்கிறீர்கள் என்றால் அவர்களுடைய கற்பனையைத்தான் வியக்கிறீர்கள். ஒரு குழந்தை வீட்டினுடைய வெளியே விளையாடி கொண்டிருக்கிறது. அதுக்கு விளையாட்டு தோழி யாரும் இல்லை. அது வீட்டில் துணை இல்லாதனால் தன்னுடைய நிழலோடையே அந்த குழந்தை சுத்தி சுத்தி விளையாடிட்டே இருக்கு. இது விளையாட விளையாட அது ஓட ஓட அந்த நிழலும் கூட ஓடும். அந்த நிழலுக்கு ஒரு பெயர் வைத்து அதை தன்னுடைய விளையாட்டு தோழியாக்கி, எப்ப போனாலும் எனக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவ போய் வெளியே விளையாடுவான்னு அம்மாட்ட சொல்லுது. அம்மா பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு குழந்தைக்கு யாரு ஃப்ரெண்டு? அவள் அந்த குழந்தை சொல்லுகிறாள், அம்மா நீ கூப்பிட்டேன்னா நான் வீட்டுக்குள்ள வந்தோடனே அவன் மறந்து போயிடுவாம்மா அப்படின்னு. அம்மாவுக்கு தெரிகிறது தன் நிழலை குழந்தை இன்னொரு தோழியாக நினைக்கிறது என்று. அது ஒரு சின்ன கற்பனை. தன் நிழல் தன்னுடையது அல்ல, தனக்கு ஒரு தோழமை இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் தனித்திருக்கிற குழந்தையாக இருந்தால் தெரியும் அந்த கற்பனை உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்கும் என்று. கற்பனை என்பது மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய, இந்த உலகில் மனிதனுக்கால் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனித்த படைப்பாற்றல் என்றால் அது கற்பனை தான். வேறு எந்த விலங்கும் எதை பற்றியும் கற்பனை செய்யாது. எப்பவோ வரப்போற தீபாவளியை இன்றைக்கிருந்தே கற்பனை செய்ய தொடங்கி விடுவோம். எங்கள் கிராமத்தில் கற்பனை செய்வதோடு எங்கே வெடி போடணும், அன்றைக்கு காலையில் என்ன பலகாரம் செய்வார்கள், எத்தனை லட்டு சாப்பிட வேணும், எல்லாவற்றையும் கற்பனையில் கணக்கிடுவார்கள். கணக்கிடுவதோடு இந்த கற்பனையை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வார்கள். பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் மாணவர்களுக்கு இடையில் சண்டை வரும். உங்க வீட்டில் 6 லட்டுன்னா எங்க வீட்டில் 7 லட்டு என்று. அப்ப கற்பனை என்ன என்றால் என்றோ கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை இன்றே திட்டமிடுவது, இன்றே மனதில் நிகழ்த்தி பார்ப்பது. அதிலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய இன்று அல்ல அன்று இருக்கக்கூடிய பருவ பெண்கள் திருமணத்தை பற்றி கற்பனை செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த கற்பனை நிஜமாகுமா என்று தெரியாது. ஆனால் அந்த கற்பனை அவர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை அளிக்கும். எல்லா வயதினரும் எல்லா நிலத்திலும் எல்லா வகையிலும் கற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு தமிழ் பண்பாட்டில் கற்பனை என்றாலே என்ன என்று தெரியாமல், கற்பனை என்று சொன்னாலே துப்பாக்கியை கொடுக்கிறது, வீடியோ கேம் விளையாடுறது, கற்பனை என்று சொன்னாலே உங்களுக்கு யாரோ எவரோ உருவாக்கி கொடுத்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இலக்கியம் உங்களுக்கு ஏதேனும் ஒன்றை தரும் என்றால் உங்களுக்குள் ஒரு கற்பனையை உருவாக்கும். கற்பனையை கொண்டு உண்மையை அறிய செய்யும். உண்மையை அறிந்த பிறகு அதை உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று கற்றுத்தரும். இலக்கியம் என்று ஒன்று இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இலக்கியம்னே ஒன்று இதுவரை உலகில் இல்லாமல் போயிருந்தால் நீங்கள் பார்க்கிற இத்தனை இயற்கையும் உங்களுக்கு நெருக்கமாக வந்திருக்காது நண்பர்களே. கவிதையால் தான் இயற்கை உங்களுக்கு அழகான பொருளாக மாறி இருக்கிறது. நீங்கள் பார்க்கிற சூரியனிலிருந்து, மழையிலிருந்து, காற்றிலிருந்து, மலர்களிலிருந்து எல்லாமும் கவிதையின் வழியாக, இலக்கியத்தின் வழியாக பதப்படுத்தப்பட்டு உங்களுக்கு பார்வைக்கு அழகாக பார்க்குமிடமெல்லாம் சொர்க்கம் போல தோன்ற வைப்பது இலக்கியம் செய்த மாயம். இங்கு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த சித்தன்ன வாசலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள். பார்க்காதவர்களாக இருந்தால் அழைத்து போய் காட்டுங்கள். அங்கே ஒரு தாமரை பொய்கை இருக்கிறது. இந்த தாமரை பொய்கையில் நிறைய தாமரை மலர்கள். அந்த தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய பொய்கைக்குள் 3 இளைஞர்கள் தாமரை பறிக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு யானை, 2 அன்றில் பறவைகள், மீன்கள் என்று ஒரு கனவு காட்சியை போய் ஒரு விதானத்தில் யாரோ வரைந்திருக்கிறார்கள். அது எந்த காலத்தை சேர்ந்தது? பாண்டியர் வரைந்தாரா? அந்த ஆய்வே வேண்டாம். நீங்கள் ஒரு நீர் நீராட விரும்பினால் என்ன செய்வீர்கள்? குளத்தில் சென்று நேரடியாக நீரில் இறங்கி விடுவீர்கள். அப்படி உங்கள் கண் கொண்டு அந்த ஓவியத்தை பாருங்கள். உலகில் எத்தனையோ அரிய ஓவியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே பார்க்கும் போது என் மண்ணினுடைய ஒரு கை வரைந்த மாபெரும் சித்திரம் அது. என்ன அழகு, என்ன அழகு! நீங்கள் அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பாருங்கள். அந்த இளைஞன் அணிந்திருக்கக்கூடிய காதில் ஒரு காதணி அணிந்திருக்கிறான். அந்த இளைஞனுடைய கை விரல்களை பாருங்கள், அந்த முக அமைப்பை பாருங்கள், அங்கு இருக்கக்கூடிய தாமரை மலர்களை, அதில் இருக்கக்கூடிய மீன்களினுடைய அச்சத்தை வெளிப்படுத்துகிற கண்களை, வரைந்த கைகள் யாராக இருந்தாலும் வணங்கத்தக்க கைகள். அது அவ்வளவு சிறப்பான ஒரு கனவு காட்சியை வரைந்திருக்கிறார் அவர். அதில் நீருக்குள் இருக்கிறார்கள். இன்றைக்கு திரைப்படத்தில் வேலை செய்தால் தெரியும், திரைப்படத்துக்குள் கேமராவை தண்ணீருக்கு கீழே கொண்டு போயிடுவாங்க. அண்டர் வாட்டர் ஷாட்னு பேரு. தண்ணீருக்கு கீழே நடப்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நேஷனல் ஜியோகிராபியில மீன்கள் துள்ளுவதிலிருந்து எல்லாவற்றையும் காட்டுவார்கள். ஒரு ஓவியன் அண்டர் வாட்டர் ஷாட்டை தன்னுடைய கலையின் வழியாக வரைந்திருக்கிறார். நீருக்குள் இறங்கி தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரையை பறிப்பவனுடைய கரங்கள் எப்படி தாமரையை பற்றி இருக்கும்? நீருக்குள் இறங்குகிறவனுடைய எந்த பகுதியில்
தண்ணீர் பட்டிருக்கும், எல்லாமும் சித்திரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. இன்று நேற்று அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு முன்பால் ஒரு மண்ணில் ஒரு உயர்வான கலை வரையப்பட்டிருக்கிறது. அதை கண்டவர்கள் எல்லாம் யார்? இந்த பகுதியை சேர்ந்த எளிய சாதாரண இங்க இருக்கிற விவசாயிகள், எளிய மக்கள். அப்படின்னா இந்த மக்கள் மனதில் அந்த கலை இருக்கிறது, அந்த கலையை கொண்டாடுகிற மனது இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் அதை போற்றி பாதுகாத்தும் வந்திருக்கிறார்கள். ஒரு 100 வருடத்தில் அதன் பெருமை தெரியாமல் அதில் போய் நம்ம பேரை எழுதினான் ஒருத்தன். அதுல போய் தான் காதலிக்கிற பொண்ணோட பேரை எழுதினான். அதை உன்னெற்றில் எழுதிக்கொள் நண்பனே, அதுதான் உனக்கு உயர்ந்த இடம். ஆனால் ஒரு 1000 ஆண்டு கலையை உன்னால் ஒருபோதும் திரும்ப உருவாக்க முடியாத ஒரு பெரும் கலை படைப்பு அது. அப்படின்னா நம் காலம் வருத்தத்துக்குரிய முறையில் மிகச்சிறந்த கலைகளை வீணாக்குகிறது, அழிக்கிறது, கைவிடுகிறது, கேட்பாடு இல்லாமல் ஆக்குகிறது. ஒரு பண்பாடு, அதிலும் உயரிய தமிழ் பண்பாடு, அந்த பண்பாட்டினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய இலக்கியங்களை, எழுத்தை, கலைகளை, இசையை கைவிடுகிறது என்றால் அது வருந்தத்தக்க ஒன்று. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதெல்லாம் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் புதுக்கோட்டையை சேர்ந்தவன் மட்டும் அல்ல, சித்தன்னவாசலுக்கு நெருக்கமாக இருப்பவன் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். பலமுறை சித்தன்னவாசலை பார்த்தவன், நான் பார்த்ததல்ல, என் பிள்ளைகள் பார்த்திருக்கிறார்கள், எங்கள் வீட்டுக்கு தெரியும் என்று. முடிந்தால் உங்கள் வீட்டினுடைய ஒரு சுவரை அந்த ஓவியத்தால் நிரப்புங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பெயர் பலகை அளவிற்காவது அந்த ஓவியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் அடையாளத்தில் ஒன்று. அதனுடைய வரலாற்று சின்னம் அல்ல, கலை வடிவம் அல்ல, அது உங்கள் மண்ணினுடைய பெருமை, நீங்கள் காக்க வேண்டிய பெருமை, நீங்கள் காக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுதான் கற்பனையினுடைய உயரிய வடிவம். அந்த கற்பனையில் இருக்கக்கூடியதை விளக்குபவர்கள், ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அனைத்து ஜீவராசிகளும் சமம் என்று சமண கோட்பாடு சொல்லுகிறது. அதன் அடையாளம் தான் அது என்கிறார்கள். இன்னொரு ஆய்வாளர் சொல்கிறார், அது ஆசீவக மதத்தினுடைய அடையாளம், ஆசீவர்கள் தான் அப்படி இருந்தார்கள். அந்த இளைஞன் அணிந்திருக்கக்கூடிய உடைகளையும் அவனுடைய தலை அலங்காரத்தையும் பார்த்தால் அவன் துறவி அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆய்வாளர்கள் முடிவை ஆய்வாளர்கள் பக்கம் விட்டு விடுவோம் நாம். ஆனால் அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியினுடைய லயம், ஒரு பெரிய இசையை ஒரு அமர்ந்து நாம் கேட்பது போல அதற்கு பக்கத்தில் நின்று நாம் அதை பார்க்கும் போது அடைகிற அனுபவத்தை இழக்க வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். அதுதான் இலக்கியத்தில் இன்று தேவையாக இருக்கிறது. இன்று நாம் நம் மண்ணினுடைய கலைகளை, மண்ணினுடைய வரலாற்றை, இந்த எந்த அறியாத கரங்கள் அதை தீட்டியதோ அதை நாம் அடையாளப்படுத்த வேண்டும், கொண்டாட வேண்டும். அங்கே இளம் கோமகன் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருவர் ஆய்வாளர் வந்தார், அவர் ஆய்வு செய்தார் என்றெல்லாம் நான் வரலாற்றில் படித்தேன். வரலாற்று ஆய்வாளர்கள் அதன் மீது வெளிச்சம் படுத்தி அந்த ஆய்வின் வழியாக இதனுடைய தொன்மையை வடிவாக்க பார்க்கிறார்கள், முடிவு செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு எழுத்தாளனாக எனக்கு வரலாற்றின் பக்கமும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் இந்த கலை தரக்கூடிய ஒரு இன்பம் இருக்கிறது, இந்த கலை தரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறது இல்லையா, அதை நாம் தவறவிடக்கூடாது என்றும் சொல்லுவேன். இலக்கியம், எழுத்து, படிப்பு எல்லாமும் எங்கே இருந்து தொடங்குகிறது? ஒரு கதையை நீங்கள் எங்கே கேட்டீர்கள்? நான் முதலில் கதையை எங்கே கேட்டேன் என்றால், உறங்க தொடங்குவதற்கு முன்புதான் கதையை கேட்டேன். படுக்கையில் எல்லோரும் உறங்குவதற்கு முன்பாக ஒரு பாட்டி உட்கார்ந்து கதை சொல்லுவாங்க, தாத்தா உட்கார்ந்து கதை சொல்லுவார். அப்படி என்றால் உங்களை ஒரு கனவிற்கு அழைத்து செல்லக்கூடிய படிக்கட்டு தான் கதை. இந்த படிக்கட்டு உங்கள் தாத்தாவோ பாட்டியோ திறந்து விட்டு உங்கள் கனவின் வழியாக தூக்கத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இன்றைக்கு பலருக்கும் தூக்கம் இல்லை என்றால் தூக்கம் இல்லை, அந்த சாவியை தொலைச்சிட்டீங்க, கதை என்ற ஒன்றை தொலைச்சிட்டீங்க. கதை கேட்டு உங்கள் மனது கதவு திறந்து நீங்கள் ஆழ் துயிலுக்கு போனீர்கள் இல்லையா, அந்த ஆழ் துயிலை இழந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கும் குழந்தைகள் கதை கேட்க விரும்புகிறார்கள். ஒரு ஆழ்ந்த துயிலின் வழியாக அவர்கள் கதைகள் வழியாக கேட்டதெல்லாம் கனவில் காட்சிகளாக வரும். கனவில் வெள்ளை யானையை பார்த்த, மிதக்கிற விலங்குகளை பார்த்த, பறக்கிற மீன்களை பார்த்த சிறுவர்களாகத்தானே வளர்ந்தோம் நாம. பெரியவர்களும் கதை பேசினார்கள். எங்கே பேசினார்கள்? வீட்டு திண்ணையில் கால்களை ஆட்டிக்கொண்டு 4 பெரியவர்கள் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். அந்த காட்சியே கண்ணை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கு எங்காவது யாராவது 4 பேர் அமர்ந்து ஒரு திண்ணையில் காலாட்டியபடி கதை சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோமா என்ன? இல்லையே. அப்படின்னா கதையை இழந்துட்டோம், பேச்சை இழந்துட்டோம், கதை சொல்லுகிற வாழ்க்கையை இழந்துட்டோம், கதை வழியாக அடைந்த இன்பங்களை எல்லாம் இழந்துட்டோம். ஒரு கதை எங்கே தொடங்கும், எங்கே முடியும்? எல்லா கதையும் அந்த குழந்தை எவ்வளவு சாப்பிட விரும்புகிறதோ அதற்கு ஏற்ப வளர்ந்துகிட்டே இருக்கும். அம்மாவுக்கு தெரியும். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அரக்கன் உயிரை கொண்டு போய் வைக்கிற அம்மா அது 7 கடல் அல்ல, குழந்தையினுடைய பசியை போக்கும் அளவுக்கு அந்த கதையை வளர்த்துட்டே போவாங்க. அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும் கதையினுடைய முடிவு என்பது சொல்பவர்களுடைய மனதில் தான் இருக்கிறது என்று.
இன்றைக்கு இரண்டையும் இழந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப கதை நம் காலத்தினுடைய தேவை. நாம் எல்லோரும் கதைகளை உருவாக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் கதை வழியாக ஒன்றையும் செய்ய வேண்டும். ஒரு கதை எங்கே பிறந்தது என்று சொல்லுகிறேன். ஒரு கதையை வைக்கம் முகமது பஷீர் எழுதுகிறார். அவர் சிறைச்சாலையில் கைதியாக அனுமதிக்கப்பட்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் அரசுக்கு எதிராக எழுதினார் என்று கைதியாக சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறைச்சாலையில் இருந்த அவரிடம் சக கைதிகள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒரு கதை எழுதக்கூடாதா என்று கேட்டார்கள். தன்னோடு இருக்கக்கூடிய சக கைதிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பஷீர் ஒரு கதையை எழுதினார். என்ன கதை தெரியுமா? ஒரு காதல் கடிதம், பிரேம லேகனம் அப்படின்னு ஒரு காதல் கதையை எழுதுகிறார். சிறைப்பட்டிருந்தால் தெரியும் உங்களுக்கு காதல் எவ்வளவு முக்கியமானது என்று. அந்த காதல் கதையை கேரளாவையும் அந்த மலையாளிகள் அத்தனை பேரும் படித்து கொண்டாடினார்கள். தமிழ்ல கூட வழியா இருக்கு, நீங்க படிக்கலாம். அதிகம் வாசிக்கப்பட்ட ஒரு காதல் கடிதம் அதுதான். பொதுவாக காதல் கடிதம் அந்த காதலர்களுக்கு இடையே வாசிக்கப்படலாம். ஆனால் ஒரு சமூகமே காதல் கடிதத்தை வாசித்து எவ்வளவு அழகா காதல் கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று. ஆனால் அந்த கடிதம் எழுதப்பட்டது குற்றவாளிகளுக்காக, சிறையில் இருக்கக்கூடிய சக கைதிகளுக்காக. இப்படி இந்த கைதியாக இருக்கக்கூடிய பஷீர் இந்த கதையை எழுதுவதற்கு தூண்டுதலாக எது இருந்தது? அவர் இருந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய மதில் சுவர். அந்த மதில் சுவருக்கு அந்த பக்கம் பெண்கள் சிறைச்சாலை, இந்த பக்கம் ஆண்கள் சிறைச்சாலை. அந்த ஆண்கள் சிறைச்சாலைக்கும் பெண்கள் சிறைச்சாலைக்கும் இருக்கக்கூடிய ஆளுயர பெரிய மதிலை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. அந்த பக்கம் சத்தம் கேட்கும், பெண்களுடைய சிரிப்பொலி கேட்கும். சுவரில் காதை வைத்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அந்த சிரிப்பொலியை கேட்கிறார்கள். இவர்கள் பேசினால் அவர்கள் கேட்கலாம், அவர்கள் பேசினால் இவர்கள் கேட்கலாம். எவர் முகமும் எவருக்கும் தெரியாது. யாரோ ஒரு நாள் ஒருவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சுவரில் ஒரு துளை இடுகிறான். ஒரு சிறிய துளை, ஒரு கண் வைத்து பார்க்கிற அளவுக்கு ஒரு துளை. பெண்கள் சிறையில் இருந்து ஆண்களையும் ஆண்கள் சிறையில் இருந்து பெண்களையும் பார்க்கிறார்கள். உலகம் அவ்வளவுதான் நம்மளை அனுமதிக்கும், அவ்வளவுதான் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். ஒரு கண் கொண்டு நீங்கள் உங்களுக்கு அந்த பக்கம் இருக்க பெண்களை பார்க்கலாம், ஒரு கண் கொண்டு பெண்கள் விரும்புகிற ஆண்களை பார்க்கலாம். ஆனால் அதுவே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எப்போதும் அந்த சுவர் பக்கம் யாராவது ஒருவர் நின்று துளை வழியாக இன்னொருத்தரை பார்த்துட்டே இருப்பாங்க. சிறைச்சாலை என்ன செய்யும் என்பதை பஷீர் எழுதுகிறார். அந்த சிறைச்சாலையினுடைய காவல் அதிகாரியாக இருப்பவன் இரண்டு பக்கமும் இப்படி நடக்கிறது என்று தெரிந்து ஒரு முறை அந்த துளையின் வழியாக மறுபக்கம் பார்ப்பதற்கு கட்டணம் வசூலிக்க தொடங்கி விடுகிறார். மனிதர்களுடைய பலவீனத்தை காசாக்குவது எப்படி என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு பீடி கொடுத்து உங்களை உங்ககிட்ட இருக்க காசை வாங்குறது அல்ல. ஒரு முறை நீ அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு காசு தருகிறார் என்றால் 4 அணா 8 அணா என்று கையில் கிடைத்த காசை எல்லாம் அவர்கள் கொடுத்து எப்படியாவது பார்க்கிறாங்க. என்ன கிடைக்கும்? அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இந்த பக்கம் பார்க்கிறார், ஒரு பெரிய மதில் சுவரின் வழியாக பார்ப்பதால் என்ன கிடைக்கும்? ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது, என்றாவது நான் விடுதலையாகி போனால் இப்படி ஒரு பெண்ணோடு வாழ்வேன் என்ற நம்பிக்கையை அந்த சுவர் தருகிறார். அந்த பெண்களுக்கு நாங்கள் யாருமே இல்லாமல் இருக்கும்போது என்னை புரிந்து கொண்ட ஒரு ஆண் அந்த பக்கம் இருந்தால் போதும், அந்த கைகள் என்னை தொட தேவையில்லை. இந்த இரண்டு சுவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய துளையை ஒரு நாள் திடீரென்று ஒரு அதிகாரி என்ன செய்யறாருன்னா அடைத்து விடுகிறார். அடைத்து விட்டதோடு அவர் சொல்லுகிறார், இந்த இன்பங்கள் கூட உங்களுக்கு அனுமதிக்கப்படாது என்றால் நீங்கள் சிறைச்சாலையில் வசிக்கிறீர்கள். ஒரு கைதி அந்த அதிகாரியை கோபத்தால் அடித்து அவரை தரையில் வீழ்த்தி அவர் மீது ஏறி அமர்ந்து போதும் போதும் என்று அடிக்கிறான். எல்லா கைதிகளும் சொல்லுகிறார்கள், இவன்தான் வீரன், அந்த துளையை அடைத்தவனை அடிப்பவன் எவனோ அவன்தான் வீரன்கிறான். இதை விட அந்த பக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுகிறார்கள், அவனை கொன்றுக்கணும், நீ ஏன் விட்ட என்று. ஆனால் அடித்த கைதிக்கு என்ன தண்டனை தெரியுமா? 36 சவுக்கடி. அதுவும் அந்த சுவருக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைத்து ஒவ்வொரு சவுக்கடியாக அடிக்கும் போது பஷீர் எழுதுகிறார், ஒவ்வொரு சவுக்கடிக்கும் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கண்ணீர் விட்டார்கள். இந்த அடி எங்களுக்கான அடி, எங்கள் மீது விழுகிறது. இந்த சுவரில் இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட அந்த துவாரத்தை சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்க. பஷீர் ஒரு நாள் போய் அதில் காதை வைத்து அந்த பக்கம் ஏதாவது ஓசை கேட்குதான்னு கேட்கிறார். அந்த மதிச்சுவருக்கு அப்புறம் நாராயணி என்ற ஒரு பெண் காதை வைத்து கேட்கிறார். அந்த நாராயணி 14 ஆண்டுகள் கொலை வழக்கிற்காக தூக்கு தண்டனை பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு பெண். அவ விடுதலாவால தூக்கு போடுவாங்களா தெரியாது. ஆனால் அந்த பெண்ணை முகம் பார்க்காமல் இந்த பக்கம் சிறையில் இருக்கக்கூடிய பஷீர் சொல்றார், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த அழகியாக நீ தான் இருக்க முடியும் அப்படின்னு.
நம்மளே கதை யாருக்கு வேண்டும் என்றால், யாரை உலகம் கண்டுகொள்ளாதோ, யார் இந்த உலகத்திற்கு பொருட்டே இல்லையோ அவர்களை மீட்சி அடைய ஒரு கதை தேவைப்படுகிறது. இந்த கதையில அவர் சொல்றார், அந்த நாராயணி உனக்கு ஏதேனும் ஒன்று வேணுமா என்று கேட்டால் அவர் ஒரு ரோஜா பூ வேணுங்கிறார். இவர் ஒரு ரோஜா செடியவே தூக்கி அந்த பக்கம் எறிகிறார். நீ வைத்துக்கொள்ள, அந்த ரோஜாவை பார் என்று. ஆசையாக ஒரே ஒரு முறை உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று சொல்றார். இவரும் பார்ப்பதற்கு ஒத்துக்கொள்கிறார். நாள் குறிக்கிறார்கள். மருத்துவமனைக்கு நான் வரும் நாளில் நீங்கள் என்னை பார்த்து விடலாம்ங்கிறார். இவரும் மருத்துவமனைக்கு தயாராகிறார். அன்றைக்கு காலையில் இவருக்கு விடுதலை வந்துடுச்சு. சிறையை விட்டு வெளியே போயிடுறார். வெளியே போகும்போது அந்த புத்தகத்தில் அந்த கதையை எழுதி முடித்து அதை கொடுத்துட்டு போயிடுறார். பஷீர் வாழ்க்கையில் எழுதுகிறார் என்ன அப்படின்னா, எல்லாம் ஏதேனும் ஒரு மறைமுகமான கையால் தான் நகர்த்தப்படுகிறது. நான் அந்த பெண்ணை பார்க்க வேண்டாம் என்று எப்போவோ உலகம் முடிவு பண்ணிடுச்சு போல இருக்கு. என்னை சிறையை விட்டு அனுப்பியது. எல்லோரும் சுதந்திரம் வேண்டும் வேண்டும் என்கிறார்களே, நான் அந்த நேரம் சுதந்திரம் வேண்டாம், சிறையிலேயே இருக்கலாம் என்று நினைத்தேன். எங்கேயோ வேற ஒரு மொழியிலே எப்போவோ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட கதை. நாம் சிறை வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை, சிறை கைதிகளை தெரியாது, கொலையாளியாக இருக்கக்கூடிய 20 வயது பெண்ணுக்கும் காதல் வரும் என்று தெரியாது, இதை எழுதிய மனிதன் ஒரு சுதந்திர போராட்டத்திற்காக சிறை சென்றிருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் அத்தனையும் தாண்டி ஒரு காதல் கதை இன்னொரு மொழிக்கு வரும்போது அந்த மொழியினுடைய படைப்பாடியை, அந்த மொழியினுடைய ஒரு வாசகனை மனதிற்கு நெருக்கமான கதையாக உணர செய்கிறது என்றால் நாம் இலக்கியத்தால் தான் ஒன்றிணைகிறோம். இலக்கியம்தான் நாம் எல்லோரையும் மொழி தாண்டி, நிலம் தாண்டி, இனம் தாண்டி ஒன்றிணைக்கிறது. அப்படி சிறந்த இலக்கிய படைப்புகளை கண்டறிந்து அவர்களுக்கான விருது கொடுத்து அவர்களை கொண்டாடுகிற இந்த புதுக்கோட்டை தமிழ் சங்கமும் அதன் தொடர் செயல்பாடுகளும் வாழ்க வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். தங்கமூர்த்தி அவர்களுக்கு என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய மிகச்சிறந்த நன்றியையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.